Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜ்ல கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இதில் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க. கட் பண்ணி எடுத்துட்டாங்க. என்ன ரீசன்ஸ் என்று தெரியல. நம்ம வந்துட்டு அது வந்து எதுக்குமே வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியல. ஆனால் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். த ரிக்வஸ்ட் யூஆர்எல் இஸ் இன்வேலிட்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு மற்ற பேர் 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு கட் ஆஃப் வருமா வராதா, நாங்கள் செலக்டட் ஆகுமா, எங்களுக்கு மெயில் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னா, இப்போ வந்து செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கீங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து 10 o'clockலேருந்து மெயில் வர ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் வந்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கும் மேபி வந்து மெயில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணலனாலும் இன்கேஸ் வந்து இப்போ இந்த இயர் தான் வந்து ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இயர் வந்து இந்த சீட் இன்க்ரீஸ் ஆனதால் பல்வேறு விதமான குளறுபடிகள் வந்து நடந்துருச்சுக்கு. அதில் இது ஒன்று தான் 7.5 ரிசர்வேஷனும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபும் சேமாக வந்துச்சு. ஆனால் வந்து 7.5 ரிசர்வேஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க. எதனா ப்ராப்ளம் இருக்கா அதில் என்னன்னு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் இருக்குதுன்ற பட்சத்தில் இருந்தாலும் உங்களுடைய மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி பர்சனலாக கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் செக் பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு மெயில் வரும். அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான டேட் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியடாக தான் கொடுத்துருக்காங்க. 19/7/2024 20/7/2024. ஸோ இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமும் வந்து ரொம்ப வந்து குயிக்காக இருக்குது. உங்களுடைய மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் போட்டு லாகின் பண்ணி பாருங்கள் என்ன ஸ்டேட்டஸ் கார்டுன்னு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்குதுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து இல்லை ஜெராக்ஸ் எடுத்த பேப்பரையே வந்து அப்லோட் பண்ணாதுங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். என்ன ஃபார்மேட்டில் என்ன சைஸில் கேட்டிருக்காங்களோ அந்த சைஸ்லேயே அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த வீடியோவை எடுத்து போடுவேன். நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்தது இல்லையா 5 இயர்ஸ்க்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, எந்த சைஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், இது எல்லாமே வந்து கிளியராக வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா அந்த மெயிலை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து மெயில் யாருக்குன்னா வந்ததுன்னா அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருடைய லாகின் ஐடியும் என்கிட்ட கிடையாது. இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள், நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றி தெரிவிக்கிறேன். அதே போல் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இந்த கட் ஆஃப் நாங்கள் எடுத்துக்கணுமா, இல்லை வந்துட்டு எங்களுக்குன்னு தனியாக 7.5 ரிசர்வேஷனுக்கு கண்டிப்பாக விடுவாங்களான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் 7.5 கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து உடனே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு மெயில் வருதான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல. மெயில் வருதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. மெயில் வந்ததுன்னா உடனே வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லேட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி நாளைக்குன்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்வர் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். சர்வர்லாம் கரெக்டாக இருக்கா, சிக்னல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சம்டைம்ஸில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற டைமில் வந்து எரர் வந்து காமிச்சிடும். மறுபடியும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்களா இல்லையான்ற ஒரு டைலமாவிலே ரொம்ப நிறைய பேர் வந்து
டென்ஷன்லேயே இருப்பீங்க. ஸோ சர்வர் ப்ராப்ளம்லாம் கரெக்டாக இருக்கா, நெட்ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்கன்னா அங்கே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுதா சிஸ்டம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டிலே லேப்டாப் வந்து சிஸ்டமில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய நெட்ஒர்க்லாம் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன கேபி என்ன சைஸில், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் நேம் போடுங்க. உங்களுடைய ஃபைல் நேம், உங்களுடைய நேமு, என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்றத மென்ஷன் பண்ணி அந்த ஃபைல் நேமை கொடுத்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 7.5 ரிசர்வேஷன் ப்ளஸ் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு 10 o'clockலேருந்து உங்களுக்கு வீடியோ மெயில் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மெயில் வந்த எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் நான் செலக்ட் ஆகலை மேடம், எனக்கு வந்து தேர்ட் ரவுண்டு வருமா, நான் அதில் செலக்ட் ஆகணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து தேர்ட் ரவுண்டு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய டிஃபர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, 10 to 15 அப்படி கம்மியாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் ப்ரைவேட் காலேஜுக்கோ இல்லை வந்து மதர் ஸ்டேட்டில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வேறு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். வேறு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 3 years, இப்போ 5 yearsக்கு தானே நீங்கள் போகிறீங்க. 12th முடிச்சுட்டு வேறு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிங்க. அந்த டிகிரியில் வந்து ஹை கட் ஆஃப் இருக்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் லா படித்தா ஆகணுன்ற ஒரு வெறித்தனத்தில் இருக்கீங்கன்னா அந்த டிகிரியில் வந்து நல்ல ஒரு குவாலிஃபைடு மார்க்கு ஒரு 80 above அப்படி 85 above அப்படி இருக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ இதெல்லாம் ஈகராக வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து 90 above நீங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா 85க்கு above வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து 5 yearsல சீட் கிடைக்கலன்ற கஷ்டப்படாதீங்க. லா படித்து ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 3 years ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 3 years LLB வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை எங்களால் வெயிட் பண்ண முடியாது, அது ஒரு 3 years டிகிரி படிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு 3 years படிக்கணுமா, 6 years டோட்டலாக என்னால் முடியாது. ஃபேமிலியில் இப்போ ஃபீமேல்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜென்ஸுக்கெலாம் வந்து எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கலாம். எங்கே படித்தாலும் உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் தான் கெயின் பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காலேஜில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ்லேயே ஆகட்டும் அதர் ஸ்டேட்லேயே ஆகட்டும் நீங்கள் எங்கே போய் சேர்றீங்கனாலும் அந்த காலேஜுக்கு இந்த இயர் 2024-25 இயர்க்கான பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு சில காலேஜஸில் வந்து பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு வந்து இந்த இயர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க, சரி பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அட்மிஷன் போட்டால் நோ ப்ராப்ளம். சில பேர் வந்து அது லைசன்ஸ் கூட கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எந்த காலேஜில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் நான் சொல்கிறேன், ப்ரைவேட் காலேஜ் அதாவது அதர் ஸ்டேட்டில் நீங்கள் சேர்றீங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க. இன்னொரு விஷயம், எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து கொடுத்துருக்கேன், இப்போ வந்து இந்த கட் ஆஃபில் வந்து எனக்கு ப்ரைவேட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றின கிளியர் வந்து டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் வந்து இந்த கட் ஆஃப் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் பொருந்தும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்பொழுது தான் நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ தான் எனக்கும் தெரியும். ஆனால் வந்து மெயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா மெரிட்லேயோ வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெயில் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், மெயில் வந்தோடனே ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு வரும்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து மெயில் வரும். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். இந்த 20க்கு அப்புறம் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு இந்த இயர். லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபுக்கு முன்னாடி 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இயர் வந்து டோட்டலாக எல்லாமே டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எதையுமே வந்து ஒரு முடிவுக்கு நம்ம சொல்ல முடியல. இவ்வளோ விஷயங்கள் தான் என்னால் கேதர் பண்ணி சொல்ல முடிஞ்சது. இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா வந்துட்டு நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இன்னொரு விஷயம், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைலமாவில் இருக்காங்க, 7.5 ரிசர்வேஷன் டைலமாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபாக இருந்தாலும் மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட இந்த ஆன்லைனில் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் காமிச்சதுன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா?
மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.